மகர ராசி. மகர ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல வந்து நம்ம சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு. இவர் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப அருமையான தன வரவை கொடுக்கிறாரு. கொஞ்சம் கூட குறைவில்லாத ஒரு லாபங்களை அள்ளி கொடுக்கிறாரு. ஏன்னா நம்ம சனி பகவானே ஒரு நீதிமான் தான். அப்பேற்பட்ட நீதிமான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான நீதியையும் அள்ளி கொடுக்கிறாரு. நீதி நிதி எல்லாத்தையும் அள்ளி கொடுக்காரு. ஏன்னா அந்த ஏதாவது ஒரு உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிருக்கீங்க, இல்ல ஏதாவது ஒரு சொந்த தொழில் பண்ணிக்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொந்த தொழில் பண்ணிக்கிருக்கீங்க, நீங்க கரெக்டா நேர்மையா தான் இருக்கீங்க. ஆனா ஏதேனும் ஒரு வகையில இல்ல இவர் வந்து இப்படி ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு பிரச்சனை வந்திருந்தாலும் இந்த காலகட்டத்துல உங்களை நீங்க நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலைய அதுவா ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க வந்து கண்டிப்பா நீங்க என்ன சொல்வீங்கன்னா, நான் போய் நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் உண்மையா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எப்பவுமே ஆணித்தரமா சொல்வீங்க. அப்படிங்கும்போது நீங்க உண்மையா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சனி பகவானை ரொம்ப பிடிக்குமே. அதனால எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுமோ அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுவாரு. அவரே இவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த பொண்ணு எப்படிப்பட்டது தெரியுமான்னு சொல்லி புரிய வைப்பார் எல்லாத்துக்குமே. நீங்க யாருக்கும் உங்களுக்காக நீங்க பேச வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களை பத்தி பேசுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். உங்களை பத்தி உங்கள் பெருமைகளை பேசுறதுக்குன்னு ஒரு செல்வாக்குள்ள கூட்டம் உங்களுக்கு ஒரு பக்கம் நிறைய இருக்கு. நீங்க பொதுவாவேவும் தைரியம் தன்னம்பிக்கையுள்ள பர்சன் தான். நீங்க பேச்சுல உங்களை யாரையும் அடிச்சுக்கவே முடியாது. ரொம்ப தெளிவான பேச்சு, ரொம்ப திட்டமிடல் உங்கள்கிட்ட கரெக்டா இருக்கும். என்ன வேலை தொழில முன்னேற்றம்னா நீங்க எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளு. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்குதா, அப்பனா 2 தொழில் பாக்குற இடத்துல இல்ல இந்த டைம் இன்னும் எனக்கு நான் சும்மா வெட்டியா தானே இருக்கேன், நான் இன்னும் வேற தொழில் பார்க்கணும், இன்னும் 3 4 தொழில் போய்கிட்டே இருப்பீங்க. வேலையே இல்லைனாலும் சும்மா வந்து உங்கள்கிட்ட பேசுறது கேட்கறதுக்காவது ஆள் வருவாங்க. ஆணோ பெண்ணோ உங்கள்கிட்ட பேசினா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசட்டா, உங்கள்கிட்ட பேசினா என்னோட கஷ்டங்கள் கரைஞ்சு போகிற மாதிரி இருக்கு, உங்கள்கிட்ட நீங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, நீங்க ஒரு சிலருக்கு முன்னுதாரணமாகவும் எடுத்துக்காட்டாவும் இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப அருமையான பயிற்சியை கொண்டு வந்து கொடுக்குது. சனி பயிற்சியில ஒவ்வொரு ராசிக்கும் ஏதாவது ஒண்ணு அள்ளி கொடுத்துறாரு, ஆனா ஏதாவது உள்ள செக் வச்சுறாரு. இல்ல எல்லாத்துலயும் செக் வச்சுட்டு ஏதாவது ஒண்ணுல மட்டும் அள்ளி கொடுக்குறாரு, ஆனா உங்களுக்கு எல்லாத்துலயுமே அள்ளி கொடுத்துருக்காரு. ஏன்னா நீங்க ஒரு நேர்மையான மனிதன், உங்கள்ட்ட இருந்து வர வார்த்தைகள் நேர்மையானதா தான் இருக்கும். ஒரு ஆர்குமெண்ட் போய்க்கு இருக்குன்னா அதுல உங்க பக்கம் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க பிடிச்சவங்க ஒரு விஷயத்துல அகேன்ஸ்டா இருக்கிறாங்க, அவங்க நேர்மை இல்லாம இருக்காங்க அப்படின்னாலும் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டீங்க. நீ பண்ணது தப்பு தான், நீ வந்து நீ பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறது தப்பு, இன்னும் நீ புரிஞ்சுக்கிற விதம் தப்புன்னு சொல்லி அவங்க மேல உள்ள தப்பதான் நீங்க சுட்டி காட்ட விரும்புவீங்க. அப்படி உள்ள பர்சனுக்கு தொழில இருந்து வேலையில இருந்து அருமையா இருக்கு. எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, புதிய வேலையா பண்ணுங்க, தாராளமா வெற்றி அடையும். புதிய பதவி உயர்வு கிடைக்கும், வேலையில ஏற்கனவே இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு இடமாற்றமும் கிடைக்கும், அதன் மூலமா பதவி உயர்வும் கிடைக்கும், அதன் மூலமா வருமானம் அதிகரிக்கும். வெளிநாடு நீங்களாம் ஏற்கனவே போயிட்டு வந்தவங்களா இருப்பீங்க, போறீங்க எல்லாம் எடுத்து வச்சுலாம் ஏற்கனவே போகாம தடைப்பட்டு போயிருந்திருக்கும். இவங்களுக்கு இப்ப எப்படி இருக்குன்னா, இல்ல இவங்களுக்கு கண்டிப்பா வெளிநாடு போறதுக்கு நீங்க செலவு பண்ணி போக வேண்டிய அவசியமே இல்லாம யாராவது ஒருத்தர் மூலமா நீங்க அவங்களே உங்களை கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரியான நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது. இந்த சனி பயிற்சியில உங்களுக்கு சிறப்பான காலமா இருக்க போகுது. ஒவ்வொரு விஷயம் நீங்க எப்பவுமே யோசிச்சு அதன்படி செய்யக்கூடிய ஆளு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு விஷயங்கள் வந்து ஒற்றுமைகள் அதிகரிக்கும். என்னதான் ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம ஒரு ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் இருந்தாலுமேவும் எந்த இடத்துலயும் நீங்க விட்டு கொடுத்து போற பர்சன் இல்ல, பரவாயில்ல நம்ம விட்டு கொடுத்து போறதுனால ஒரு பிரச்சனையுமே இல்லையே, இந்த ஈகோ அப்புறம் இந்த நான் பெரியவன் நீ பெரியவங்கிறதுல யோசனை எல்லாம் உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவது இல்லைங்கிற மாதிரிதான். எந்த விஷயம் யாருக்குனாலும் விட்டு கொடுப்பீங்க, அது யாரானாலும் இருக்கட்டுமே, அது மனைவி இல்லைன்னா கணவனா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பொதுவாகவே ஒரு தாய் தந்தையா இருக்கட்டும், இல்ல குழந்தைகள், ஏதேனும் ஒரு வகையில யாருனாலும் சரி விட்டு கொடுத்து போறதுனால உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மேல உங்க மேல ரொம்ப ஈர்ப்பா இருப்பாங்க. எதுனாலும் நீங்க சொல்றது கரெக்டுங்க மாதிரியான ஒரு யோசனை அவங்களுக்கு மத்தியில எப்பவுமே இருக்கும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க, உங்களுடைய பேச்சுக்கு அந்த இடத்துல மதிப்பு மரியாதை எப்பவுமே இருக்கும். ஏன்னா இந்த சனி பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு செல்வத்தை தான் கொடுக்குறாரு, தனலாபத்தை கொடுக்குறாரு, ஏற்கனவே இருக்கிற பேரும் புகழை அதிகப்படுத்துறாரு, சேமிப்பு கொடுக்குறாரு, சேமிப்பு உயரும். அது மட்டும் இல்லாம கூட பிறந்திருக்காங்க, உங்களுடைய கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் கூட மனக்கசப்பா இருந்தாலுமே அந்த மனக்கசப்பா சரி பண்ணிடுறாரு. இதுல எவ்வளவு பெரிய பாசிட்டிவான விஷயங்களா இருக்குது உங்களுக்கு. நீ ஒரு பாசிட்டிவான ஆள் தான், ஒரு நெகட்டிவா ஒரு ஆளு எப்பவுமே நெகட்டிவா நினைக்கிற ஆள் உங்கள்கிட்ட பேசினாலேவும் நீங்க பேசினாலே அவர் பாசிட்டிவா மாறிடுவாரு.
யோசிக்கவே முடியாத அளவு அவர் பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சிருவாரு. ஆனா நீங்களும் முன்னாடிலாம் இதுல இந்த டைம்ல எல்லாம் இருந்திருப்பீங்க, மன அழுத்தமா இருந்திருப்பீங்க ரொம்ப. ஏன்னா நீங்க ரொம்ப யோசிச்சு மன அழுத்தம்லாம், அந்த பண பற்றாக்குறையெல்லாம் முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே இனி வரும் காலத்துல சனி பயிற்சியில உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு, வருமானத்தை கொடுக்குறாரு. மன அலைச்சலையும் மன உளைச்சலையும் சரி பண்றாரு உங்களுக்கு. சரி பண்ணி உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்குறாரு, உங்களை ஆரோக்கியத்தை மேம்படுத்த கொடுக்குறாரு. ரொம்ப நாளா எனக்கு இந்த என்னன்னே தெரியல, தோல் வியாதினாலும் சரி, ரொம்ப நாளா எனக்கு கை கால் வலி, இந்த நரம்பு சுருண்டு இருக்கிறோம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்படிலாம் இருக்கும்போது எனக்கு இது எப்ப சரியாகும், அந்த வேதனை இருந்துகிட்டே இருக்கு, இந்த மூச்சு பிடிக்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இது எல்லாமே இனி வரும் காலங்கள்ல பூரண குணமடைய ஆரம்பிச்சிடும். இந்த சனி பயிற்சி காலங்கள்ல உங்களுக்கு பூரண குணமடைஞ்சு ஆரோக்கியமான வாழ்வா இனிமே வரும் காலங்கள் உங்களுக்கு இருக்கும். நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எப்போதும் இருக்கும்.